எல்லாருக்கும் பாவம் செய்யலாம், ஆனா பயம். ஏன்? அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பாட்டுவானே. இப்ப முழு பேருக்கு தாடியை வலிக்க தெரியும், தாடியை வலிக்க தெரியாமல் இல்லை, அது சின்ன வேலை. போய் தாடியை வலிச்சுட்டு அழகா வாழ்றது, தாடியை வலிச்சுட்டு அழகா வாழையிலுமா? எங்களோட குமரு புள்ளட முடிய வலிச்சுட்டு அப்படி 18-16 வயசு அழகான குமரு புள்ளட தலைமுடிய வலிச்ச எவ்வளோ அழகா இருக்கும். என்ன அழகா இருக்குமா? குமரு புள்ளட முடிய வலிச்ச அழகா இருக்குமா, கோலமா இருக்குமா? எப்படி இருக்கும்? நாங்கண்டை சொல்றோம் அழகா இருக்குது. 18 வயசு பிள்ளட முடிய வலிச்சிட்டு சொல்றோம் என்ன அழகா இருக்கு இந்த பிள்ளை. அது மாதிரி தான் தாடிய ஆண்கள் வலிச்சு போட்டு சொல்றோம் அழகா இருக்கிறோம். ஆண் சிங்கத்துடைய சகோதரர்களே நல்ல தாடிய வலிச்சுட்டு எப்படி இருக்கும் சிங்கம்? பெண் சிங்கம் ஆயிரும். எல்லாருக்கும் மேலும் சகோதரர்களே, யாருக்கும் ஏலாமல் இல்லை என்ற ஒரு நாள் இருக்குதே கியாமத். கபூர்ல வைக்க போல தாடி இல்லாம போறதா? எப்ப மௌத் வரும் எங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும் பொழுது தாடி இல்லாம பார்க்கிறதா? இன்றைக்கு உலகத்தில் அவருக்காக இவருக்காக இதை வலிச்சிட்டு சகோதரர்களே, நாங்க மௌத்தாயிட்டோம், மையத்தை கொண்டு போய் கிளீன் ஷேவ்ல வச்ச என்ன நடக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கும். இதுக்கு தான் வச்சிட்டு இருக்கிறோம். வேற ஒரு யாருக்கும் பயம் இல்லை உலகத்தில். மனிதன் என்பவர் சுதந்திரவாதி. நாங்க ஏன் இஸ்லாத்தை பின்பற்றுறோம்? அல்லாஹ் எழுப்பாட்ட போறான். அல்லாஹ் சொல்றான் கியாமத்துல மட்டும் சந்தேகம் இல்லை.